வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள், தோழர்கள், தோழிகள் அனைவருக்குமே வணக்கங்கள். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அது பல தடைகளை தாண்டி, பல சோதனைகள் தாண்டி, பல சூழ்ச்சிகளுக்குள் உட்பட்டு பல சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே மிகவும் ஒரு தெளிவான பயணத்தை அண்ணன் விஜய் அவர்கள் கொண்டிருக்கிறார். அதேபோல எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான சம்பவங்களை நடைபெறாமல், அதாவது கரூரில் நடைபெற்ற சம்பவம் அனைவருக்கும் தெரியும். அது ஒரு துன்பியல் சம்பவம். உண்மையிலே அது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதும் உலகறிந்த உண்மை. அதாவது ஆளுங்கட்சியினால் சூழ்ச்சிக்குட்படுத்தப்பட்டு அங்கு வேண்டுமென்றே இவ்வாறான ஒரு சம்பவத்தை நாடகத்தை நடத்தி முடித்து காட்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சியை பிடிக்காத சில சக்திகளால் தான் இந்த சூழ்ச்சி செய்யப்பட்டு இவ்வாறு அங்கு மக்கள் இறந்தனர். அதேபோல இனிவரும் காலங்களில் பல சூழ்ச்சி திட்டங்கள் தீட்டி அதை நடத்துவதற்கு காத்திருக்கின்றது. ஆகையால் தான் அண்ணன் விஜய் அவர்கள் மிகவும் தெளிவாக சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல அண்ணன் விஜய் அவர்களுக்கு எமது முழு ஆதரவும் உண்டு. அதேபோல தமிழகத்தில் இளைஞர்கள் அனைவரதும் ஆதரவுமே விஜய்க்கு தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் கடந்த காலங்களை பார்த்து கொண்டிருந்தோம். மாநாடாகட்டும், சில பொதுக்கூட்டங்களாகட்டும், அங்கு கூடிய கூட்டத்தை பார்த்து தற்போது வாயடைத்து போய் நிற்கிறது திமுக அரசு. திமுக அரசுக்கு இது பெரும் தொந்தரவாக இருக்கின்றது விஜயின் வருகை. திமுகவிற்கு மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளுக்குமே, அதாவது அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளுமே இப்பொழுது விஜயின் கூட்டத்தை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். ஆகையால் தான் சீமான் உட்பட எவ்வளவு விமர்சனங்களை விஜய் மேல் வைக்க முடியுமோ அவ்வளவு விமர்சனங்கள், அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களை பார்க்கும் போதே தெரிகின்றது. இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற வார்த்தை பிரயோகங்கள். அதையெல்லாம் கணக்கெடுக்காமல் விஜய் அவர்கள் அவரது அமைதியான அந்த ராஜதந்திர முறையில் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரார். அதற்கு நாங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த தமிழக வெற்றிக் கழகம் 2026 கோட்டையில் கொடியேற்றுவது நிச்சயம். அதை யாராலுமே மாற்ற முடியாது. ஆகையால் தோழர்கள் அனைவரும் பொறுமை காத்து மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் என்பதே எமது வேண்டுகோள். ஆகையால் அனைத்து தோழர்கள் அனைவரும் மிகவும் பொறுமையை கடைப்பிடித்து வருகின்ற